அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மனித நலன் மற்றும் நோய்கள் அந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் உள்ள முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். பாருங்கள், விட்டமின்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விட்டமின்கள் என்பது நம் உடலில் நடைபெறக்கூடிய உயிர் வேதிவினைகளுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம உடம்புல நடைபெறக்கூடிய எல்லா வினைகளும் வேதியியல் வினைகள். அதை தான் உயிர் வேதிவினைகள்னு சொல்கிறாங்க. அந்த உயிர் வேதிவினைகள் நடைபெறுவதற்கு விட்டமின்கள் என்பது தேவைப்படுகிறது. அடுத்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் முன்னாடியே பார்த்துட்டோம். தாது உப்புக்களும் விட்டமின்களும் பாதுகாக்கும் உணவு என அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். ஏன்னா ரெண்டுமே நம்மை குறைபாட்டு நோய்களில் இருந்து பாதுகாக்கும். அடுத்தது பாருங்கள், நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் சி. நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் சி. அடுத்தது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் விட்டமின் ஏ, டி, இ, கே. ஓகேங்களா? கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் எது? விட்டமின் ஏ, டி, இ, கே. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், விட்டமின் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபங்க். விட்டமின் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? டாக்டர் ஃபங்க். அடுத்த பாயிண்ட்டு, நம்ம உடம்பு கால்சியத்தை உறிஞ்சணும்னா நம் உடம்பில் என்ன விட்டமின் இருக்கணும்னா விட்டமின் டி ஆனது இருக்கணும். அப்போ நமது உடல் கால்சியத்தை உறிஞ்ச எந்த விட்டமின் தேவைப்படுது? விட்டமின் டி தேவைப்படுது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஹீம் அல்லாத இரும்புச்சத்தை உறிஞ்ச 2 இரும்புச்சத்து இருக்குது. ஹீம் உள்ள இரும்புச்சத்துனா விலங்கிலிருந்து எடுக்கக்கூடிய இரும்புச்சத்து, ஹீமோகுளோபின் உள்ள இரும்புச்சத்து, அதான் ஹீம் இரும்புச்சத்துன்னு சொல்கிறாங்க. தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இரும்புச்சத்தை ஹீம் அல்லாத இரும்புச்சத்துன்னு சொல்கிறாங்க. அந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஹீம் அல்லாத இரும்புச்சத்தை உறிஞ்ச நம் உடலுக்கு விட்டமின் சி ஆனது தேவைப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அதனுடைய சிறப்பு பெயர், அது குறைபாட்டு நோய்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களில் ஃபஸ்ட்டு ஏ. ஏவுக்கு இன்னொரு பேர் ரெட்டினால்னு பேர். இது குறைபாட்டு நோய் பார்த்திங்கன்னா நிக்டோலோபியா, அதாவது தமிழில் மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிரோப்தால்மியா அப்படின்னா தோல் நோய். அடுத்தது விட்டமின் டி. விட்டமின் டிக்கு சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சிஃபெரால் சூரிய ஒளி வைட்டமின். இதனுடைய குறைபாட்டு நோய் பார்த்திங்கன்னா டி குறைபாட்டினால் ரிக்கட்ஸ் என்ற நோய் ஏற்படும். அடுத்தது விட்டமின் இ. விட்டமின் இக்கு டேக்கோஃபெரால்னு பேர். ஓகேங்களா? இந்த விட்டமின் இ குறைபாட்டினால் மலட்டுத்தன்மை என்ற நோய் ஏற்படும். அடுத்தது விட்டமின் கே. விட்டமின் கேக்கு இன்னொரு பேர் குயினைன்னு பேர். விட்டமின் கே குறைபாட்டினால் என்ன நோய் ஏற்படும்னா இரத்தம் உறையாமை என்ற நோய் ஏற்படும். இதுதான் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். அடுத்தது பாருங்கள், நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் சி. இதில் பி காம்ப்ளெக்ஸ்னால் B1லேருந்து B12 வரைக்கும் இருக்கும். இதில் ஒரு சில பி காம்ப்ளெக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், விட்டமின் B1. விட்டமின் B1 இன்னொரு பேர் தயமின்னு பேர். இதனுடைய குறைபாட்டு நோய் பெரிபெரி. விட்டமின் B1 இன்னொரு பேர் தயமின், குறைபாட்டு நோய் பெரிபெரி. அடுத்தது விட்டமின் B2, அதனுடைய இன்னொரு பேர் ரிபோஃப்ளேவின். விட்டமின் B2 இன்னொரு பேர் என்னது? ரிபோஃப்ளேவின். அந்த ரிபோஃப்ளேவின் அல்லது B2 குறைபாட்டு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரிபோஃப்ளேவினோசிஸ் அல்லது கீலியாசிஸ். ஏ ரிபோஃப்ளேவினோசிஸ் அல்லது கீலியாசிஸ். அடுத்தது விட்டமின் B3. விட்டமின் B3க்கு இன்னொரு பேர் நியாசின். குறைபாட்டு நோய் பார்த்திங்கன்னா பெல்லாக்ரா. விட்டமின் B3க்கு நியாசின்னு பேர், குறைபாட்டு நோய் பெல்லாக்ரா. அடுத்தது விட்டமின் B6. விட்டமின் B6க்கு இன்னொரு பேர் பைரிடாக்சின்னு பேர், குறைபாட்டு நோய் டெர்மாடிட்ஸ். B6க்கு பைரிடாக்சின்னு பேர், குறைபாட்டு நோய் டெர்மாடிட்ஸ். விட்டமின் B12. விட்டமின் B12க்கு சயனோ கோபாலமைன்னு பேர். விட்டமின் B12க்கு சயனோ கோபாலமைன்னு பேர். குறைபாட்டு நோய் பார்த்திங்கன்னா உயிரை போக்கும் இரத்த சோகை, பெர்சீனியஸ் அனிமியான்னு சொல்லுவாங்க. உயிரை போக்கும் இரத்த சோகை விட்டமின் B12 குறைபாட்டினால் ஏற்படுகிறது.
கடைசியாக விட்டமின் சி. விட்டமின் சிக்கு இன்னொரு பேர் அஸ்கார்பிக் அமிலம். இந்த சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் ஸ்கர்வி அப்படின்னு பேர். அடுத்தது பாருங்கள், விட்டமினோசிஸ் அப்படின்னா விட்டமின் குறைபாட்டினால் நோய் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி நம் உடம்பில் விட்டமின்கள் அளவுக்கு அதிகமாக காணப்பட்டாலும் நோய் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அது விட்டமினோசிஸ். விட்டமின்கள் நம் உடலில் அதிக அளவு காணப்பட்டால் ஏற்படும் நோய் விட்டமினோசிஸ். அடுத்த பாயிண்ட்டு டீஹைட்ரோகொலஸ்ட்ரால். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி தோலில் படும் பொழுது தோலில் இருக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் அது டீஹைட்ரோகொலஸ்ட்ரால். இந்த டீஹைட்ரோகொலஸ்ட்ரால் என்பது சூரிய ஒளி படும் பொழுது இது விட்டமின் டியாக மாறும். அடுத்த பாயிண்ட்டு, குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்தினுடைய அளவு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கார்போஹைட்ரேட்டு பார்த்திங்கன்னா 150 கிராம் கொடுக்கணும், புரதம் 40 கிராம் கொடுக்கணும், அதுக்கடுத்து கொழுப்பு 35 கிராம் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது முருங்கைக்கீரையை பற்றி கொடுத்துருக்காங்க. முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார் சத்து கிடையாது, புரதச்சத்து காணப்படுகிறது. விட்டமின் ஏ, சி, விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, அதுக்கப்புறம் அதிக புரதச்சத்தானது காணப்படுகிறது. அடுத்தது இந்த முருங்கைக்கீரை என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிஜனேற்ற தடுப்பான். அதாவது நம் உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய வேலையை எது செய்யுதுன்னா முருங்கைக்கீரை செய்கிறது. அதனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அல்லது ஆக்சிஜனேற்ற தடுப்பான். உலக அளவில் பார்த்திங்கன்னா கீரை உற்பத்தி செய்கிறாங்களா, அதில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி எங்கே நடைபெறுதுன்னா இந்தியாவில் நடைபெறுகிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், முளைவிட்ட தானியங்களில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்ச்சத்தானது காணப்படுகிறது. விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிக அளவில் காணப்படுகிறது. அடுத்த பாயிண்ட்டு, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய நீரினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2 லிட்டர். அடுத்தது இந்த தினங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 தினம் ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம், அக்டோபர் 16 உலக உணவு தினம், அக்டோபர் 21 உலக அயோடின் குறைபாட்டு தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம், அக்டோபர் 16 உலக உணவு தினம், அக்டோபர் 21 உலக அயோடின் குறைபாட்டு தினம். இதோட இந்த பகுதி முடிஞ்சிச்சு. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.